பின்னே நின்றெண்ணி பிறவி பெறுவது முன்னே நன்றாக முயல்தவம் செய்கிற என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆண்டு பொங்கல் திருநாளை, தமிழ் புத்தாண்டை சிறப்புடன் கொண்டாடவிருக்கின்ற அனைத்து தமிழர்களுக்கும் இந்த வேளையிலே வாழ்த்தினை தெரிவிப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். தைப்பொங்கல் என்பது தமிழர்களின் தனிப்பெரும் விழா. இந்த தனிப்பெரும் விழா தான் தொன்று தொட்டு தமிழர்களால் கடைபிடிக்கப்படுகின்ற ஒரே திருநாளாகும். வடவர்கள் எப்படி பண்டிகை கொண்டாடுகின்றார்களோ அதற்கு முன்பிருந்தே தமிழர்கள் திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே தான் திருவள்ளுவர் பிறந்த ஆண்டை மையமாக வைத்து இந்த ஆண்டு 2045 திருவள்ளுவர் ஆண்டு தமிழ் புத்தாண்டை நாம் கொண்டாடவிருக்கின்றோம். மார்கழி நோன்பு முடிந்த பிறகு தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது தமிழர்களின் இயல்பான ஒரு கூற்று. அந்த வகையிலே தான் தமிழர்களுக்கு தை மாதத்திலே தான் புத்தாண்டு தொடங்கியது. உழைக்கின்ற மக்கள் இயற்கைக்கும் உயிர்களுக்கும் நன்றி சொல்கின்ற நாளாகத்தான் இந்த தைத்திங்கள் கொண்டாடப்படுகின்றது. 3 நாட்கள் உங்களுக்கு எல்லாரும் தெரியும் நடைபெறுகின்ற இந்த விழா என்பது அறிவியலுக்கு உட்பட்டு எந்த விதமான மூட நம்பிக்கைகளும் இல்லாமல் இயற்கையோடு இயந்த ஒரு வாழ்க்கையின் தமிழர்களின் வெளிப்பாடாக கொண்டாடப்படுகின்றது. பழையன கழிதலும் புதியன புகுதலும் கால வழிவின என்ற நம்முடைய பாடலின் தொடர்ச்சி தான் இப்பொழுது நாம் செய்து கொண்டிருப்பது. பொங்கல் அன்று, பொங்கலுக்கு முதல் நாள் போகி தினம் வரும். அன்றைய நாளில் வீட்டில் இருக்கின்ற பழைய பொருட்களை எரிப்பார்கள். ஆனால் உண்மையிலே நம்மிடம் இருக்கின்ற பழைய எண்ணங்களை விட்டொழித்து நல்ல எண்ணங்களை வர வேண்டும் என்பது தான் நம்முடைய பாட்டனார் கணியன் பூங்குன்றன் கூட யாதும் ஊரே யாவரும் கேள்வி என்று சொன்ன பிறகு தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்று தான் சொல்லியிருக்கின்றார். அந்த வகையிலே நம்முடைய சங்க இலக்கியங்கள், அதற்கு முன்பு உள்ள நூல்கள் அனைத்துமே போகி பண்டிகையின் போது ஓலைச்சுவடிகளில் எரித்ததனால் நமக்கு கிடைக்காமல் போன வரலாறு உண்டு. அதே போல கடலில் இட்ட வரலாறும் உண்டு. தமிழர்கள் எந்த மதத்தினராக இருந்தாலும் பரவாயில்லை, அவர்கள் முஸ்லிமாக இருக்கலாம், அவர்கள் மதத்தால் தான் முஸ்லிம்கள் ஆனால் மொழியால் தமிழர்கள். கிறிஸ்தவ நண்பர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் மதத்தால் தான் கிறிஸ்தவர்கள் ஆனால் மொழியால் தமிழர்கள். இந்து தமிழர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் மதத்தால் இந்துக்கள் ஆனால் மொழியால் தமிழர்கள். எனவே அனைவரும் சேர்ந்து ஒரு பொது விழாவாக இந்த பொங்கல் திருநாள் கொண்டாடப்படுகின்றது, கொண்டாடப்பட வேண்டும். இதற்கு பல்வேறு விதமான கருத்துக்கள் இருந்தாலும் கூட சங்க இலக்கியத்திலிருந்து, அதாவது நற்றிணை, குறுந்தொகை, புறநானூறு, ஐங்குறுநூறு, கலித்தொகை ஆகிய அனைத்து சங்க இலக்கியங்களிலும் இந்த பொங்கலை பற்றிய குறிப்பு வருகின்றது. குறிப்பாக நற்றிணையிலே தைத்திங்கள் தன்கயம் படியும் என்ற பாடலும், குறுந்தொகையிலே தைத்திங்கள் தண்ணிய தரினும் என்ற பாடலும், புறநானூறு, ஐங்குறு போன்றவற்றிலே தைத்திங்கள் தன்கயம் போல் என்ற பாடலும், கலித்தொகையிலே தையில் நீராடி தவம் தலைப்படுவர் என்ற பாடலும் இதனை நிரூபிக்கின்றன. எனவே தமிழ் மக்கள் உலகில் எங்கிருந்தாலும் சரி தைப்பொங்கலை தமிழர் புத்தாண்டாக எண்ணி தமிழர்கள் அனைவருமே ஒன்றுபடுகின்ற இந்த நாளாக இதனை கொண்டாட வேண்டும் என்பதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. நாம் கேட்பதெல்லாம் ஒன்றுதான். தமிழர்களுக்கென்று வாழையடி வாழையனும் அந்த திருக்கூட்ட மரபு இருக்கின்றது. தமிழிலே அனைத்தையும் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே தமிழர்களின் உண்மையான திருவிழாக்கள் என்னவென்று தமிழர்கள் உணர்ந்து இதனை கொண்டாட வேண்டும் என்று நான் பெரிதும் எதிர்பார்க்கின்றேன். வரலாறு தெரியாத இனம் மீண்டும் எழப்போவதில்லை என்று மெல்கம் எக்ஸ் போன்ற பெரிய அறிஞர்கள் கூறுகின்றார்கள். எனவே தமிழர்கள் இந்த பொங்கலை கொண்டாடுகின்ற அதே வேளையிலே தங்களுடைய வரலாற்றையும் உய்த்துணர்ந்து தமிழர்களுக்கென்று இருக்கின்ற இந்த தனி நெறியினை பின்பற்ற வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் என்னுடைய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்.